மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும், PSSM, PMC மற்றும் சத்யம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தினமும் தியானம் எதற்காக செய்யணும், இந்த விஷயத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் நாம் எல்லோரும் விரிவாக தெரிஞ்சுக்கணும். எதுக்காக என்றால், ஒவ்வொருத்தருக்கும் என்லைட்டன்மெண்ட் என்பது தேவை மற்றும் இதுவே ஒரு கடைசி பிறவியாக ஆக்கி நாம முக்தி என்பது பெறணும் என்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. அதற்காக ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, அது தியானம். தியானம் செய்தால் எல்லா நோய்களும் குணமாகும். நம்முடைய தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், இது விஷயங்கள் எல்லாமே நல்லா வளரும். ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்கும். கடைசி பிறவியாக ஆகணும் அப்படின்னா அனைத்து கர்மாக்களும் அதனுடைய பேலன்ஸ் எல்லாமே 0 ஆகணும். நாம் கொண்டு வந்த அனைத்து செயல்களும் கம்ப்ளீட் பண்ணணும். யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுக்கணும். யார் மூலமா என்னென்ன வாங்கிக்கணுமோ அது எல்லாம் வாங்கிக்கணும். இதுக்கு நாம் என்ன செய்யணும்? கடைசி பிறவியாக இருக்கணும் அப்படின்னா எல்லா செயல்களும் அனைத்து கர்மாக்களும் கிளியர் பண்ணிக்கணும். அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி இந்த உலகத்துல இருக்கணும். முதல் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, அவற்றை எல்லாமே ஆக்செப்ட் பண்ணி நாம் எல்லோரும் வாழ்க்கை என்பது கண்டினியூ பண்ணணும். அந்த நேரத்துல நமக்கு முக்தி என்பது 100% கிடைக்கும் மாஸ்டர். சில பேர் இருப்பாங்க, நிறைய ஆண்டுகள் இருப்பாங்க. பட் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் சரி அவங்களுடைய செயல்களாகட்டும், அவங்களுடைய கர்மாக்களாகட்டும் கம்ப்ளீட் ஆகாது. 80 வயசானாலும் 90 வயசானாலும் கம்ப்ளீட் ஆகாது. எதுக்காக அப்படின்னா, மனதில் தூய்மை என்பது இல்லை. வார்த்தைகளில் சரியான வார்த்தை என்பது வரல. வாயில சரியான வார்த்தை என்பது வரல. அதுக்காக முக்கியமா நாம் எல்லோரும் என்ன செய்யணும் அப்படின்னா, தினமும் தியானம் என்பது முறைப்படியாக செய்யணும். பிளஸ் கர்மா என்பது கிளியர் ஆகணும். அப்படின்னா அது நோயாக வரலாம், அது சமூகத்தில் ஒரு பிரச்சனையாக வரலாம், குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாக வரலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே நாம் என்ன செய்யணும்? தியானத்தின் மூலம் பெறுவோம் பாருங்க ஆற்றல். அந்த ஆற்றல் மற்றும் ஆன்ம சக்தியை மூலம் நாம் எல்லோரும் கிளியர் பண்ணிக்கணும். அப்படியே எல்லாருக்கும் ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா நிறைய தடைகள் எல்லாமே வரும். அந்த தடைகளுக்கு பயப்படாமல் நின்று கம்ப்ளீட் பண்ணணும். எல்லாமே ஒரு யக்னம் பண்ணணும் அப்படின்னா எத்தனை தடைகள் வருது. ஒரு சென்டர் உருவாக்கணும் அப்படின்னா எத்தனை தடைகள் வருது. ஒரு பிரமிட் ஆசிரமம் கட்டணும் அப்படின்னா எத்தனை தடைகள் வருது. இது எல்லாமே கிராஸ் பண்ணி நீங்க நின்னால் அந்த ஆசிரமம் வரும், அந்த சென்டர் வரும், அந்த யக்னம் வெற்றிகரமா நடக்கும். எப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமா நடக்குமோ, உங்க மூலமா நீங்க கொடுக்க வேண்டியது எல்லாமே கொடுக்க முடியும். அப்பதான் உங்களுக்கு முக்தி பெறுவதற்கான ஒரு தகுதி என்பது வருது. இப்ப யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சின்சியர் மெடிடேட்டர் வருவாங்க. நிறைய தடைகள் இருக்கும் அவருக்கு. என்னால முடியல, இது செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன செய்தார்? ஒருத்தர் வந்து எனக்கு கண்ணு தெரியல, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு கண்ணு வருது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கிரைஸ்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா, நான் தொட்டால் உன்னுடைய கண்ணு வருது அப்படின்னு சொல்லி நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா பிரபு, உங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்ற விஷயம் நான் நம்புறேன், மனப்பூர்வகமாக நம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓகே, உன்னுடைய நம்பிக்கை மூலம் உனக்கு குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி தொட்டினா கண்ணு வருது. ஸோ அந்த மாதிரி நம்முடைய தியான சக்தியின் மூலம் யாரோ ஒருத்தர் வருவாங்க, சின்சியர் மெடிடேட்டர். நாளைக்கோ நாளனைக்கோ அவர் மூலமா எத்தனையோ உலக நன்மை செயல்கள் எல்லாமே செய்வாரு அப்படின்னா யூ ஹாவ் டு ஹெல்ப் தம், யூ ஹாவ் டு கிவ் தம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவங்களுக்கு செய்யணும். அதுதான் ஒரு குரு தத்துவம் என்பது. நாம் எல்லோரும் இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ செயல்கள் எல்லாமே செய்கிறோம். எவ்வளவோ ஆன்ம ஞானம் எல்லாமே எல்லாருக்குமே சொல்லிக்கிறோம். இது எல்லாமே நமக்கு சும்மா வரல. நம்முடைய தடைகள் எல்லாமே நம்முடைய குருமார்களான பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்கள் மூலமா எல்லாமே கிளியர் ஆயிருக்கு. அதற்கு தான் நமக்கு ஒரு தகுதி என்பது வந்திருக்கு. அந்த தகுதியின் மூலம்
நாம் எல்லோரும் செய்கிறோம். இந்த குரு தத்துவத்தை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டார்கம் சரடேரியன் புத்தகங்களை நீங்க படிச்சால் அதுல விரிவாக கொடுத்திருக்காங்க மாஸ்டர்ஸ். எல்லா டிசைபிள்ஸ்க்குமே இது சாத்தியம் ஆகாது. ஒரு பெரிய செவர் இருக்கு, ஒரு 50 அடி செவர். நாம இருக்கிறது 5 அடி இருக்கிறோம். 50 அடி செவர் தாண்டணும் அப்படின்னா வித்தவுட் எனி இன்ஸ்ட்ருமெண்ட், வித்தவுட் எனி சப்போர்ட் எப்படி நாம் ஏற முடியும்? we are not athletes, we are not trained. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு குருவில் சப்போர்ட் மூலமா மட்டுமே நாம் எல்லோரும் நம்முடைய முக்தியை பெற முடியும். ஜீசஸ் கிட்ட எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாமே வந்திருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே அவங்க கொடுக்கல. அவங்களுடைய கிரவுன் கிரீடம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 7 வைரங்கள் இருக்கு. ஜீசஸ் கிரைஸ்டோட கிரீடம். அந்த 7 வைரங்கள் என்ன அப்படின்னா 7 கிராண்ட் மாஸ்டர்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அவங்க. அதுவே நீங்க புத்தருடைய கிரவுன் கிரீடம் பார்த்தீங்க அப்படின்னா 500 வைரங்கள் இருக்கு. அது எது அப்படின்னா 500 கிராண்ட் மாஸ்டர்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் எல்லா உதவியும் செஞ்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த சோல்ஸ் மூலமா இந்த உலக நன்மைக்காக எத்தனையோ செயல்கள் எல்லாமே செய்யப்படும். அது அவங்களுடைய திவ்ய பார்வையில், அதாவது தெய்வீக பார்வையில் அவங்க பார்த்துருக்காங்க. 3ஆம் கண்ணோட மூலமா அவங்களுக்கு எல்லாமே செஞ்சிருக்காங்க. இவங்க ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஜீசஸ் ஆகட்டும், கிரைஸ்ட் ஆகட்டும், பத்ரிஜி ஆகட்டும், ஓகே எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு, இந்த உலகம் நான் இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்காக அவங்க காலமாயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நாம் எல்லோரும் ஒரு அற்புதமான தெய்வீக விழிப்புணர்வுடன் வாழ்க்கை என்பது வாழணும். கொடுக்க வேண்டியது எல்லாமே கொடுக்கணும், வாங்க வேண்டியது எல்லாமே வாங்கணும். கர்மா என்பது 0 பண்ணிக்கணும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அந்த தடைகள் எல்லாமே தாண்டி நம்முடைய வாழ்க்கை என்பது வாழணும். அப்போதான் முக்தி என்பது கன்ஃபார்ம் ஆகும் மாஸ்டர்ஸ். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நாம செய்ய வேண்டிய செயல்கள் சரியான முறையில செய்கிறோமா இல்லையா, இது என்னுடைய செயலா இல்லையா அப்படின்ற விஷயம் நம்முடைய இன்னர் கைடன்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கணும். ஏதோ எல்லாரும் செய்யறாரு காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்லி நாம பண்ணோம் அப்படின்னா அது சக்சஸ் ஆகலாம், சக்சஸ் ஆகாம போறோம். சில யூனிவர்சல் ஒர்க்ஸ் இருக்கு, அது எல்லாமே காப்பி பேஸ்ட் தான் பண்ணுமே. இப்போ தியானம் எல்லாருக்குமே ஒரே முறை தான். உங்களுக்கு வேற முறை, எனக்கு வேற முறை கிடையாது. அது எல்லாமே காப்பி பண்ணிக்கணும். பட் லைஃப் பர்பஸ் என்பது காப்பி பண்ணக்கூடாது. உங்களுடைய பர்பஸ் வேற, என்னுடைய பர்பஸ் வேற அப்படின்னும் போது நான் என்னுடைய தியானத்துல நான் செய்யும் செயல்கள் எல்லாமே இஸ் இட் ரெசனேட்டிங் டு மை பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் மாஸ்டர்ஸ். அந்த செயல்கள் எல்லாமே யார் இருந்தாலும் யார் இல்லாம இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் எந்த விஷயங்கள் நடந்தாலும் சரி, பேஷன்ஸுடன் அந்த தடைகள் எல்லாமே தாண்டி நீங்க நின்னால் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு முக்தி என்பது கன்ஃபார்ம் ஆகும் மாஸ்டர்ஸ். இதுக்கு எல்லாத்துக்குமே பெட்ராக் பேஸ் என்ன அப்படின்னா தியானம். தினமும் செய்யணும் தியானம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி.